வந்து கொண்டு வந்திருப்பாங்க, வறுத்தது பொரிச்சது அப்படின்ற மாதிரிலாம். ஓகே, ரைட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இம்ப்ரூவ் த சாயில் ஃபெர்டிலிட்டி த்ரூ த நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அதாவது இந்த மாதிரி பருப்பு வகை தாவரங்கள் எல்லாமே வந்து காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜனை பிடிச்சு மண்ணுக்கு உள்ள கொடுத்துரும். அப்போ மண்ணில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாமே அதில் உயிர் வாழ்ந்துடும். சரிங்களா? அப்போ மண் வளம் வந்து ஜாஸ்தியாகும். அதனால தான் கிராப் ரொட்டேஷனில் இந்த பருப்பு வந்து ஒரு ஒரு டைமில் போட்டோம் அப்படின்னோம்னா அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் தான் சேர்ந்து புரோட்டீனை கொடுக்குது. புரோட்டீன் தான் வந்து ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப். புரியுதுங்களா? அதாவது நைட்ரஜன்லாம் சேர்ந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இது மூணும் சேர்ந்து அமினோ ஆசிட்டாக இருக்கும். அமினோ ஆசிட்லாம் சேர்ந்து நைட்ரஜனை கொடுக்கும், நைட்ரஜன்லாம் சேர்ந்து பில்டிங் பிளாக்காக கொடுக்கும். சரிங்களா? புரோட்டீனை கொடுக்கும். ஸோ அப்போ இந்த புரோட்டீன்லாம் பில்டிங் பிளாக். அப்போ ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னா நைட்ரஜன் சத்துக்கள் வேணும். அப்போ இந்த மாதிரி பருப்பு வகைகளை நம்ம பயிரிட்டோம்னா காற்றுல இருக்கிற நைட்ரஜன் வந்து இதுக்கு போயிடும், மண்ணுக்குள்ளே போயிடும். சரிங்களா? அப்போ நீங்கள் உரமே போட தேவையில்ல, நீங்கள் மற்ற அடுத்த கிராப்பை நீங்கள் இதில் விளைவிச்சிடலாம். அது நல்லா செடி நல்லா வளரும். ஓகேவா? ரைட். ஸோ இது வந்து பல்சஸ் அப்படின்றது எங்கே மத்திய பிரதேச, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கர்நாடகா இதெல்லாமே. கமர்ஷியல் கிராப் இது வரைக்கும் நம்ம பார்த்தா ஃபுட்டு கிராப்புங்க. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தோம், வீட் பார்த்தோம், மெய்ஸ் பார்த்தோம், மில்லட் பார்த்தோம். இந்த மில்லட் வந்து அவுடேட்டட் ஆனது காரணமும் அதே தான். மில்லட்டில் வந்து பெரிய வகைகளில் நமக்கு இது கிடையாது. அதாவது அதுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இருக்கு இல்லையா, அது இப்போ தான் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து கடலை எள்ளு உருண்டை செய்வோம், கம்ம உருண்டை செய்வோம், சோள உருண்டை செய்வோம்னு சொல்லிட்டு இப்போ தான் வர்றாங்க. ஓகேங்களா? இன்னமும் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் கென்யா இந்த மாதிரி ருவாண்டா ஆப்பிரிக்காவோட நார்த்தன் ஆப்பிரிக்கா எல்லாமே இந்த மெய்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ஸ்டேபிள் ஃபுட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்களாமா அப்படின்னா அந்த சோளத்தை வந்து அறுவடை பண்ணி அரைச்சி அப்படியே வச்சுக்குவாங்க. ஒரு சட்டியில் தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வச்சு அதில் வந்து போட்டு அப்படியே களி மாதிரி அப்படியே கிண்டி பேஸ்ட் மாதிரி இருக்கும், அதெல்லாம் சாப்பிடுவாங்களாமா. அதான் அவங்களோட எசென்ஷியல் ஃபுட் இப்போதைக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா அது ஹெல்த் வைஸ் இப்போ ரொம்பவே நல்லது. ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப நல்லது. அங்கே ஆப்பிரிக்காவிலேருந்து வர்றவங்க கிட்டலாம் கேட்பேன், இங்கேருந்து வேலைக்கு போட்டு வராங்க திருப்பி வர்றாங்க அப்படின்னா அங்கெல்லாம் என்னங்க நேச்சுரல் ஃபுட்டு என்னங்க கிடைக்கும், என்ன சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்கன்னு கேட்கும்போது இந்த நியூஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ லிட்ரலி வந்து என்னன்னா தே ஆர் டேக்கிங் அப் தி வெரி ஹெல்த்தி டயட்டு தான். சரிங்களா? ரைட். கமர்ஷியல் கிராப் அப்படின்னா ஒரு பெரு ரீதியாக வந்து பண்ணுவாங்க. அதை பெரிய லெவலில் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம பயன்படுத்தணும்னு கிடையாது. நம்ம வந்து உணவாக சாப்பிட மாட்டோம், பட் அது நமக்கு தேவையாக இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ சுகர் கேனு, காட்டனு, ஜூட்டு, டபாக்கோ, ஆயில் சீட் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா கமர்ஷியல் கிராப்னு சொல்கிறாங்க. இது சுகர் கேன் உங்களுக்கு தெரியும், ஹை ஈல்டிங் கேஷ் கிராப்பு. சுகர் உருவாக்குறது பயன்படுது, எத்தனால். சரிங்களா? இந்த சுகர் கேன் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்து வந்துருச்சு. எப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது கரும்பு அதாவது சைனாவிலேருந்து வந்ததுனால அதோட பேர் சீனி. சீனாவிலேருந்து வந்ததுனால அதோட பேர் சீனி. சரிங்களா? ஏன்னா இந்தியாக்காரங்களுக்கு இனிப்புன்றது தெரியும். இனிப்புன்றது ஒரு சுவை, நல்லா புரிஞ்சுங்க. இனிப்புக்கும் சுகருக்கும் சம்மந்தம் இல்லை. இனிப்புன்றது அது வேற, அது ஒரு சுவை. அந்த இனிப்புல ஒரு பங்கு ஒரு மாடல் தான் வந்து சர்க்கரை. இனிப்புல ஒரு மாடல் தான் வெல்லம். இனிப்புல ஒரு எடுத்துக்காட்டு தான் இனிப்பு சுவை உள்ள ஒரு பொருள், அப்படிதான் சொல்லணும். இனிப்புன்றது ஒரு சுவை. அந்த இனிப்பு சுவையில உள்ள ஒரு பொருள் சர்க்கரை. இனிப்பு சுவை உள்ள ஒரு பொருள் தேன், இனிப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து இப்போ இந்த இந்த காலத்துல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இனிப்புனா சர்க்கரை மாதிரி அப்படி வந்துருச்சு. இது எப்படின்னா ஜெராக்ஸ் அப்படின்னாவே ஆன மாதிரி. சரிங்களா? ஜெராக்ஸ்ன்றது ஒரு கம்பெனியோட பேரு. அவன் மிஷின் வச்சதுனால அது மாதிரி பேர் மாறிடுச்சு. ஆமா, ஜேசிபி அப்படின்றது பொக்லைன் அப்படின்றது அதோட பேரு. ஆனா ஜேசிபி கம்பெனி தயார் பண்றதுனால இப்ப ஜேசிபி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த பிராண்ட் நேமே வந்து அந்த ப்ராடக்ட் நேமா மாறிடுச்சு. சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இப்போ இனிப்பு அப்படின்னாலே எப்பா இனிப்பு கொடுக்கலையா அப்படின்னா வந்து நம்ம ஆளுங்க சர்க்கரையை தேடி ஓடுறானுங்க. ஏன்னா அது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த சர்க்கரைன்றது லேட்டஸ்டா வந்தது. சரிங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி அந்த காலத்துல இருந்தே இனிப்பு சுவை எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனாலதான் சவுத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ திருச்சிக்கு இந்த தெற்கு பகுதியில் போனீங்க அப்படின்னா சீனி அப்படின்ற மாதிரி அதை சொல்லுவாங்க. ஈவன் இதுல கூட தான், ஹிந்தியில கூட சீனி அப்படின்னா சர்க்கரை தானே அர்த்தம். ஏன்னா அது சீனாவில இருந்து வந்த அந்த இதனால. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்போ மக்கள் மத்தியில இந்த அரிசி ரிலேட்டடான பண்டங்கள் எல்லாமே அதிகமாச்சு ஒரு பக்கம். ரெண்டாவது இந்த கரும்பு இருக்கு இல்லையா, இந்த கரும்புல இருந்து வர்ற அந்த பனவெல்லம்,
இந்த மாதிரியான, அப்புறம் இதுல இருந்து பனை மரத்துல இருந்து இறக்குற அந்த பனை வெல்லம், கரும்புல இருந்து எடுக்கக்கூடிய வெல்லம், இந்த மாதிரி டெக்னிக்லாம் ஏற்கனவே வந்து வச்சிருந்தாங்க. வெல்லம் தயார் பண்றதெல்லாம் நம்ம ஊர்லயே இருந்துச்சு. ஆனா அந்த சீனாவுல இருந்து அந்த தன்மை வந்ததுக்கு அப்புறம், எது அந்த சர்க்கரை தயாரிக்கிற அந்த டெக்னிக் இருக்கு இல்லையா, அதாவது பட்டாசு, அதுக்கப்புறம் பேப்பரு, அப்புறம் இந்த சீனி, இது எல்லாமே இதெல்லாம் வந்து டீ வந்து அங்கிருந்து தான் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் சைனாவுல இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொருள். ஸோ அப்போ இது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னம்னா, இந்த சர்க்கரை அதாவது எப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது ஈஸியா போச்சு. எது நம்ம வந்து இதா மாத்தினது, வெள்ளத்தை வந்து சர்க்கரையா நம்ம வந்து மாத்துற அந்த தன்மையில, அதாவது கரும்பை வந்து பிழிஞ்சு சாறு எடுத்து அதை வந்து நம்ம சர்க்கரையா மாற்றும் போது நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப நேரம் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடிஞ்சது. கையில பிசு பிசுப்புன்னு ஒட்டாம அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா இருந்தது. நிறைய பொருள்களுக்கு நம்ம பயன்படுத்த முடிஞ்சது. பேக்கரியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த முடிஞ்சது. சரிங்களா? ஆமா, ஃபுல்லா பேக்கரி ஐட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயில், சர்க்கரை, இது ரெண்டும் இல்லாம பேக்கரி ஐட்டம் எதுவும் கிடையாது. சரிங்களா? பேக்கிங் அப்படின்னாலே என்னன்னா ஃப்ரை பண்றது தான், நேரடியாக ஹீட் பண்றது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். சரிங்களா? அப்போ நேரடியாக நீங்கள் ஹீட் பண்ணாலோ அல்லது எண்ணெயில் நீங்கள் ஹீட் பண்ணாலோ கார்பன் கண்டென்ட் தான் அதில் அதிகமாக இருக்கும். சரியா? கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் அது உடலுக்கு கெடுதல். ஏன்னா கார்பனை நேரடியாக செரிமானம் பண்ணுறது, நம்ம உடம்புல செரிமானம் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட என்சைம் கிடையாது. அப்படின்னா நீங்கள் தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா உடலுக்கு கெடுதல். கேட்டால் காலையில் தோசை சாப்பிட்டேன்ற சொல்கிறீங்க. இட்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தட் இஸ் இட்லி அப்படின்றது அவியல். நான் என்ன சொல்றேன்னா, புட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா அது வந்து நீராவியில் வேகிறது எல்லாமே உடம்புக்கு நல்லதுங்க. புட்டு, இடியாப்பம், இட்லி, சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன, கொழுக்கட்டை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டைலாம் பாரம்பரியமாக இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த போர்ச்சுகீஸ் வந்ததுக்கப்புறம் இந்த கடலை எண்ணெய்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதிகமாக கடலையை நல்லா ப்ரெஸ் பண்ணி அதுலேருந்து கடலை எண்ணெய் எடுத்துறது ஒரு பக்கம். இன்னொரு பங்கு கடலையை வந்து அரைச்சி மாவாக எடுத்து அதை முறுக்கு இந்த எண்ணெயில் அதில் செஞ்ச எண்ணெயிலேயே அதையே வச்சு முறுக்கு போட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரியான ஒரு பிஹேவியர் வந்து நமக்குள்ளே வந்துருச்சு. இமேஜ் பண்ண முடியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மையில மாறி போயிடுச்சுங்க நம்முடைய இது. அப்போ இந்த கரும்பு இருக்கு இல்லையா, கரும்புக்காக வந்து நிறைய, அதான் சொன்னேன், கரும்பு வந்து ஒரு வாட்டர் இன்டென்சிவ் கிராப். கரும்புன்றது அது வந்து ஒரு கமர்ஷியல் கிராப் தான். அது வந்து ஒரு வாட்டர் இன்டென்சிவ் கிராப். என்னன்னா நம்ம கரும்பு ஜூஸை வந்துட்டு விளையிற இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்றது இல்லை. அதை வந்து சர்க்கரையாக மாற்றி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றோம். இப்போ ஃபுட் கிரெயினுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஃபுட் கிரெயினை நம்ம நேரடியாக நெல்லை வந்து அரைச்சி அரிசி ஆக்கி அப்படியே கன்சியூம் பண்ணிடுவோம். ஆனால் விளையிற எல்லா நிலையும் அதே மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் விளையிற எல்லா கரும்பையும் நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்றது இல்லை. அதுக்கு வந்து இதுக்கு அனுப்புகிறோம், ஆலைக்கு அனுப்பி அதில் வந்து எடுத்துட்டு பகாசியாக தனியாக பிரித்து விட்டு அதுக்கப்புறம் இந்த கரும்பு ஜூஸை வந்து தனியாக எடுத்துட்டு கேன் ஜூஸ், சரியா, அதை எடுத்து அதை கொஞ்சோண்டு குடிச்சிட்டு மீதி எல்லாமே நம்ம சர்க்கரைக்கு மாற்றி விட்டுறோம். அப்போ இந்த பேக்கரி ஐட்டமும் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த பேக்கரி ஐட்டம் வந்து ஆக்சுவலி வந்து என்னன்னா, இந்த பிரெட் ஐட்டம் இருக்கு இல்லையா, இந்த பிரெட் ஐட்டம்லாம் நம்ம ஊர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ். சரிங்களா? அவன் வந்து முன்னாடி ஒரு பிரெட் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அப்போ அதில் நம்மளும் கொஞ்சம் அந்த சக்கரை டெக்னிக் வந்ததுக்கப்புறம் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சான். ஏன்னா பிரிட்டன் வந்து நம்மளை காலனைஸ் பண்ணியிருக்கும் போது அந்த சைனாவிலேருந்து இந்த டெக்னிக் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துடுறானுங்க. சரிங்களா? பிரெட்டு இந்த டெக்னிக்லாம் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு வந்து கேக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கொண்டு வந்துட்டான். இப்போ இன்னைக்கு இருக்கிற பேக்கரி எல்லாமே கேக் இல்லாமல் பிரெட் இல்லாமல் இருக்காது, ஆயில் இல்லாமல் இருக்காது. பேக்கரியோட ஐடென்டிட்டியே தான். ஆக்சுவலி என்னன்னா, அது பேக்கரி ஐட்டம் எல்லாமே சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் ஹெல்த். யாராவது பேக்கரி வச்சிருப்பீங்க மக்களே, உங்களில் யாராவது இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கலாம், ஃபியூச்சரில் ஏதாவது வீடியோ பார்க்குற மக்கள் யாராவது இருக்கலாம். அப்படிங்களா? சரிங்களா? அந்த மாதிரியும் இருக்கலாம்ப்பா மக்களே. ஸோ அதனால் வந்துட்டு நான் இருக்கிறத சொல்கிறேன். ஓகே, ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் சேயிங் எனி திங் அகேன்ஸ்ட் சயின்டிஃபிக் வே. சரியா? இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? ஆமாம், அதான் உண்மை. ஓகேவா? ரைட், லெட் இட் பி. ஸோ இப்படி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சர்க்கரையை வந்துட்டு கலந்து பிரெட் ரெடி ரெடி பண்ணுறது, அப்புறம் கேக்கு ரெடி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து வர ஆரம்பிச்சது. இது எல்லாமே மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். பேக்கரியில் இருக்கிறது எல்லாமே மதிப்பு கூட்டப்பட்ட பொருள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். அப்போ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் வந்து மக்கள் மத்தியில் விற்பனை ஆகணும்னா டிஸ்போசபிள் இன்கம்ன்றது வரணும் கையில். அப்போ மக்கள் வந்து முன்னாடி இருந்த வறுமை நிலையை விட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க டிஸ்போசபிள் இன்கம் வர ஆரம்பிக்குது, இந்தியா க்ரோ ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்போசபிள் இன்கம், அதை வச்சு அவங்க பேக்கரி விஷயத்தை வாங்கி அதை கன்சியூம் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அவங்களும் ஒரு டோப்பமைன் செக்ரேட் ஆகிறதுனால, பேக்கரி ஐட்டம் வந்து வாங்கி சாப்பிட்றதுனால டோப்பமைன் செக்ரேட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நல்ல
நல்லா பிக்கப் ஆயிடுது. சொல்றது புரியுதுங்களா? அது வந்து ஒரு